ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுக்கோங்க. அப்புறம் பல்லாரி இந்த மாதிரி மாநிறமா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளியும் பல்லாரியும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்ததும் உங்களுக்கு தேவையான காய்கறி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, கொஞ்சமா பட்டாணி, கொஞ்சமா மீல் மேக்கர்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் காய்கறி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி மசாலாலாம் வதங்கி வந்ததும் கொஞ்சமா தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததும் பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லைட்டாக கொதி வந்ததும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சா போதும். நல்ல உதிரியான பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம